ஓகே. ம். ஆக்சுவலா மார்னிங் எடுத்த வீடியோ வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு போயிட்டேன். கொஞ்சம் நடுவுல வேலை வந்துச்சு. அதனால வேண்டியதா போயிடுச்சு. அம் இப்போ ஓகே. இந்த சேனலோட மோட்டோ முதல்ல சொல்லிர்றேன். அ நான் வந்து ஆக்சுவலா கடைசியா 2023 நீட்டுக்கு அப்பியர் ஆனேன். அதுலயும் நல்ல ரேங்க்கு தான். பட் சில காரணங்களால நான் பிஜி எடுக்கல. இப்ப என்னன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கழிச்சு திரும்ப நான் நீட் பிஜிக்கு வந்து அப்பியர் ஆக போறேன். ஸோ 3 இயர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய பீரியடு. இதில வந்து ஜூனியர்ஸ் வேற கொஞ்சம் வந்த ஜூனியர்ஸ் கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப டேலண்டடா இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இயர் வரும்போதே, "தம்பி அனாட்டமிக்கு என்ன புக்குடா?" அப்படின்னு கேட்டா, மேரோன்னு சொல்லிட்டு வர பசங்களா இருக்கானுங்க. இப்ப அவங்க கூட 2026ல வந்து நான் காம்பீட் பண்ண போறேன். அ அதனால அதுக்கு ஏத்தா மாரி படிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா ரீசென்ட் டைம்ல வித்தின் ஒரு 1 இயரா வந்து நான் படிக்கிறத ரொம்ப ரொம்ப குறைச்சுட்டேன். ஃபோனோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப இன்கிரீஸ் பண்ணிட்டேன். மெயினா இந்த Instagram, YouTube தேவையில்லாத கண்ட விஷயம்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, இப்ப இது மெயினா எதுக்காக இத நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, விஷயம் நான் படிக்கணும். நான் படிக்கிறதுக்கு ஸ்க்ரீனோட டைமிங்க குறைக்கணும். ஸோ, இந்த 2மே இது இருந்தா தான் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஃபோன வந்து நான் இந்த மாரி வீடியோ எடுக்கணும்னு வச்சுட்டேன்னா, நான் அதுக்காக ஐ மீன் Instagram அண்ட் YouTube பார்க்கறதுக்காக யூஸ் பண்ண முடியாது. விஷயம். 2வது இந்த மாரி பப்ளிக்கா நான் வந்து படிக்க போறேன். ஆ டெய்லி வந்து இவ்வளோ நேரம் படிப்பேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது? கிரெடிபிலிட்டி கிரியேட் பண்றதுக்காக ஒரு வீடியோ நான் போட்டேன்னா, அடுத்த முறை நான் படிக்காம இருந்தேன்னா, கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா, இப்ப சப்ஸ்கிரைபர் ஆகுற நெறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க. கால் பண்ணி கழுவி ஊத்துவானுங்க. "ஏன்டா பேச்சு மட்டும் வாய்க்கிலேயே பேசுன, என்ன ஒண்ணும் காணோமே!" அப்படின்ற மாரி கலாய்க்க ஆரம்பிச்சுருவானுங்க. அட்லீஸ்ட் அந்த அசிங்கப்படாம இருக்கணுன்றதுக்காக நான் படிக்க ஆரம்பிச்சுருவேன். ஸோ, அது ஒண்ணு. அதே மாரி நான் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்கேன், எண்டிங்ல எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணவும். ஆ இப்போ நீ ஸ்டார்ட்டிங்ல நீ ஒண்ணு சொன்னியே, இந்த மாரி நீட்லேருந்து வந்தவங்க, நீட்லேருந்து வராதவங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து நீட்ல ஐ மீன் நீட் யூஜி எழுதி எம்பிபிஎஸ் வரல. என்னோட பேட்ச் தான் 12த் மார்க்க வச்சு எம்பிபிஎஸ்ல ஜாயின் பண்ண கடைசி பேட்ச். நான் வந்து 2016 பேட்ச். ஆ அப்போ அ ஓகே. இப்ப நீ வந்து அவங்க கூட காம்பீட் பண்ண போறியா? அத ஏன் காம்படிஷனா காட்டிக்கிற அப்படின்னு சொன்னா, இது ஆக்சுவலா காம்படிஷன் கிடையாது. மேபி ஹெல்த்தி காம்படிஷனா கூட வச்சுக்கலாம். நான் கம்பேரே பண்றேன்னு வச்சுப்போமே. இப்ப நான் வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போனவன். ஆ இப்ப வரவங்க எல்லாரும் மோஸ்ட்லி அந்த 7.5% விட்டுருங்க. மீதி 92.5% இருக்காங்கல்ல. மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு, திரும்ப 1 ஆர் 2 இயர் வந்து நீட், யூஜி கோச்சிங் போயிட்டு திரும்ப உள்ள வராங்க. மோஸ்ட்லி எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம். அதுவும் மெஜாரிட்டி சிபிஎஸ்சில படிச்சுட்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஆக்சுவலா பப்ளிக்கு தெரியுமான்னு தெரியல. நீட் யூஜிய விட நீட் பிஜிக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிளஸ் இன்னும் எஃபர்ட் நெறைய போடுற மாரி இருக்கும். பிளஸ் அமௌண்ட்டும் இதுக்கு வந்து அதிகமா ஐ மீன் நெறைய பிரைஸ் விளையாடுற இடம் அந்த நீட் பிஜி கேமுங்கிறது. ஆ இந்த நீட் யூஜிய பிரைவேட்ல படிச்சுட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எல்லாமே அஃபோர்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான்லாம் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது நான் புக்கே வாங்கல ஃபர்ஸ்ட்டு. அங்க காலேஜ்ல வந்து லைப்ரரி தான் இருக்கும். லைப்ரரியில படிச்சு அந்த மாரி தான் வந்த மாரி இருக்கும். இப்போ ஆனா நான் அடுத்தடுத்த ஜெனரேஷன் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வரும்போதே இந்த நீட் பிஜிக்கு ப்ரிப்பரேஷனுக்குன்னு ஆப்ஸ் இருக்கு. ஐ மீன் பிரைவேட் ஆப்ஸு. அது பெர் இயர்க்கு மேபி சப்ஸ்கிரிப்ஷன் அரவுண்ட் 30,000லேருந்து 35,000ல தான் ஸ்டார்ட் ஆகுதே. அந்த சப்ஸ்கிரிப்ஷன ஃபர்ஸ்ட் இயர்லேயே போட்டு வர்றாங்க. டெக்ஸ்ட் புக்கு அதெல்லாம் எதுவும் படிக்காம எடுத்த உடனே நீட் பிஜிக்கு படிக்கிறேன் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து. அதாவது அவங்க 6 வருஷம் படிப்பாங்க. அ இத்தன வருஷம் வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நீங்க 4 1/2 வருஷம் படிப்பீங்க. 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிப்பீங்க. திரும்ப 1 இயர் பிரேக் எடுப்பீங்க. அந்த 1 இயர்ல தான் நீங்க நீட் பிஜிக்கும் பிரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த 1 இயர்ல என்ன கிடைக்குதோ அத எடுத்துட்டு போயிடுவீங்க. பட் இப்ப இருக்கிற இந்த கரண்ட் ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வரும்போதே நீட் பிஜிக்காக படிக்கிறேன். ஐ மீன் இன்னும் யூனிவர்சிட்டிக்கும் படிக்கிறேன்பாங்க. பட் நீட் பிஜிக்காக படிக்கிறேன் அப்படின்ற மாரி போயிட்டாங்க. டெக்ஸ்ட் புக் மோஸ்ட்லி படிக்கிறதில்ல. எல்லாருமே மேரோ, ப்ரெப்லடர் அந்த மாரி ஆ நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் பிளாட்ஃபார்ம போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அதாவது வருஷத்துக்கு 30,000 35,000 கட்டிட்டு, அ அந்த மாரி ஒரு 6 வருஷம் கட்டிட்டு, பிஜிக்கு படிச்சுட்டு உள்ள வர்றாங்க. ஸோ நான் போடுற ஐ மீன் என்னுடைய எஃபர்ட்ஸும், அவங்களுடைய எஃபர்ட்ஸும் வேற வேற. அவங்க 6 வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க. நான் மேபி நீங்க ஓகே அந்த 1 இயர் நான் படிச்சேன்னு நீங்க கணக்கு எடுத்துட்டாலும், மேபி 1 ஆர் 2 இயர் தான் நான் படிச்ச கணக்கு வரும். ஆ இன்னொன்னு அவங்களுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க எடுத்த உடனே இங்கிலீஷ் மீடியம்லேருந்து ஸ்ட்ரெய்ட்டா இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சுக்குவாங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. தமிழ் மீடியம்லேருந்து திரும்ப இங்கிலீஷ் மீடியம் மாறும்போது, இப்ப அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு ஈக்குவலா நான் வந்துருவேன். ஸோ அப்படி என்ன இது வந்து நீட் யூஜி வெர்சஸ் நீட் யூஜி ஸ்டூடண்ட்ட கம்பேர் பண்ற மாரியா? அப்படிலாம் கிடையாது. அ இல்ல பிரைவேட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு அதுவும் கிடையாது. நான் இப்ப எதுக்காக இத இவ்வளோ சொல்றேன்னா, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நானும் தமிழ் மீடியம் தான். என்னாலயும் இந்த மாரி ஒரு நல்ல ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் கன்ஃபார்மா சொல்ல முடியல.
மோஸ்ட் ப்ராபப்ளி நீட் பிஜியில் தமிழ்நாடு ரேங்க் விடும்போது ஃபஸ்ட்டு 20 இல்லை ஃபஸ்ட்டு 10க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரேங்க் 1லாம் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டெலியூஷனல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரேங்க் 1 வந்தாலும் வரலாம், ஆனால் கம்பல்சரி எடுத்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அடுத்து ஃப்யூச்சர் பிளான் இப்படி ஓகே நீட் பிஜியில் வந்து இந்த அளவுக்கு ரேங்க் வரும் அப்படிங்கிற இது எப்படி நம்புறது அப்படின்னா தெரில, எனக்குமே கூட தெரில. நீட் பிஜி எக்ஸாம் முடிச்சு கடைசியில் தான் இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். அப்போ வரும்போது தான் சொல்ல முடியும். சரி நீட் பிஜின்னு நல்லா ரேங்க் எடுத்துட்டு அடுத்து நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆக்சுவலாக டிப்பிக்கலாக ஏதாவது நீட் பிஜிக்காக படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீட் பிஜியில் நல்லா ரேங்க் எடுத்துட்டா அடுத்து வந்து நான் பிஜி எடுத்துருவேன், பிஜி எடுத்து உள்ளே போயிடுவேன். அது இந்த பிஜி அந்த பிஜி தான் நிறைய இருக்குது. நீ என்னடா பண்ண போகிறேன்னா, நான் ஆக்சுவலாக மோஸ்ட் ப்ராபப்ளி பிஜி எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசனை சொல்லாமல் வேணான்னு தெரில, சொன்னாலும் நிறைய பேர் ஏன்டா வீடியோக்காக எதையாவது பேசாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து ஒரு சில ட்ரைபல் ஏரியாஸ் இருக்குது, ஒரு சில இல்லை, ஒரு 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 பெல்ட் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இருக்குது. அது வந்து 2-3 பிஹெச்சிஸ்க்கு வந்து சேர்ந்து வருது. எனக்கு அந்த இடத்துல இன்னொரு முறை போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பிஹெச்சில் அந்த ட்ரைபல் ஏரியா இருக்கிற பிஹெச்சி போய் எடுப்பியான்னா இல்லை, மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா பிஹெச்சிக்கும் அந்த ட்ரைபல் ஏரியாஸுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ட்ரைபல் இருக்கிற எல்லாரும் வந்து அங்கே வர மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நான் எந்த மாதிரி பிளான் பண்ணுவேன்னா, அந்த ட்ரைபல் ஏரியாவில் நேரில் போய் அங்கே இருக்கிற பீப்புளை அவங்க வீட்லேயே போய் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒர்க்கு கவர்மெண்ட்லேயே இருக்குது. அதுக்கு தான் நான் எய்ம் பண்ணுவேன். பட் இப்போ என்னென்னா, நான் ஆக்சுவலாக முன்னே இருந்த ஒர்க் அப்படி தான் இருந்துச்சு. அதான் சொன்னேன், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான ஏரியா, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்றத சொன்னேன்ல. அதனால தான் இப்போதைக்கு சின்ன கேப் மாதிரி விட்டுருக்கேன். திரும்ப மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னடா விளையாட இஷ்டத்துக்கு பொய் சொல்லாதடா, என்னடா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, எவனாவது பிஜி நல்ல ரேங்க் வந்ததுக்கப்புறம் திரும்ப டிபிஎஸ்சில் உட்காருவானா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு இப்படி தான் தோணுது பண்ணணும்னு. பட் ஃப்யூச்சரில் எப்படி நடக்கும்னு தெரில. என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை மேபி மேரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி என் ஃபேமிலி சுச்சுவேஷனும் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனும் எனக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சுன்னா நான் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் 1 இயர் வந்து இங்கேயே உட்காருவேன். அந்த 1 இயர் உட்கார்றதுனால என்னடா வந்துட போகுதுன்னா, ஆக்சுவலாக நான் அந்த 1 இயர் உட்காந்தேன்னா அடுத்து வர்ற பேட்ச் இருக்குல்ல, அவங்க கூட காம்படிஷன் அதிகம் தான். எனக்கு ஆக்சுவலாக அதில் ட்ராபேக் தான் அதிகம். எப்போவுமே பிஜிக்கான நல்ல ரேங்க் எடுத்து யாருமே உட்காந்தது கிடையாது. பட் நான் உட்காரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. 100% நடக்குமான்னா தெரியல, அது அன்னைக்கான சுச்சுவேஷன். பட் இன்றைக்கி நான் சொல்கிறது தான், நான் உட்கார்றதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம், எக்ஸாம் முடிச்சு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் தேவைப்படும். என் சுப்பீரியராக இருக்கட்டும், மேபி லோக்கலாக இருக்கட்டும், நிறைய இடத்துல சப்போர்ட்ஸ் தேவைப்படும். ப்ளஸ் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய தேவைப்படும். அது அந்த டேட்டில் எனக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையுதுன்றதை பார்த்து அதை நான் அப்போ சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த சேனல் ஆக்சுவலாக இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் அதை ஆரம்பித்தது கிடையாது. நீங்கள் பை சான்ஸ் யாராவது இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் எதாவது வரும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, இல்லை வராது. மோஸ்ட்லி என்னென்னா படிக்கிறது சம்மந்தப்பட்ட இது தான் வரும். நான் படிக்கிறது சம்மந்தப்பட்டது தான் வரும். அதுவும் மோஸ்ட்லி பேசுகிறது அதெல்லாம் வராது. ஆக்சுவலாக அந்த வீடியோ ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். அதில் 2 வீடியோ வந்து பிஜி சண்டிகர்னு போட்டிருப்பேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதையும் நான் நீட் பிஜி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அடுத்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் சரியில்லை, பின்னாடி லைட் எரியுது, என்னடா எடுத்த உடனே படிக்கிறேன்னு சொல்லிட்டு கொட்டாவி விட்டுட்டுருக்க, வீடியோ வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படி இப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான், எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நான் இங்கே வந்து நான் இப்போ வேலை செய்கிற இடத்துல கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கேன். என் கூட ஃபேமிலி யாரும் இல்லை. என் ஃபுட்டை நான் தான் பார்த்துக்கிறேன், என் ட்ரெஸ்ஸை நான் தான் துவச்சிக்கிறேன், என் ரூம் க்ளீன் பண்ணுறதை நான் தான் பண்ணிக்கிறேன், என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துக்கிறேன். சைட் பை சைடு வந்து 8 ஹவர்ஸ் வந்து டியூட்டி பார்த்துட்ருக்கேன். கூடவே நான் இப்போ அதை படிக்கவும் செய்யணும். இது இல்லாமல் ஒரு சில ஃபேமிலிக்கு ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை ஒரு சில டைமில் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவ்வளவும் பண்ணிக்கிட்டு படிக்கிறதுனால என்னால் வந்து வீடியோவை கிளாரிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து எடிட்டிங் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு மியூசிக் இல்லைனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் இது என்னென்னா, நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே ரா வீடியோவை தான் போட முடியும். பை சான்ஸ் நீங்கள் இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தால் பார்க்க முடியாதுன்னா ஓகே, பார்க்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்னோடய க்ரோத்துக்காக நான் பண்ணுற வீடியோ. மேபி என்ன மாதிரியே இங்கே யாராச்சும் மேபி ஃபஸ்ட் இயர் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை மேபி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டுங்களா இருக்கலாம், இல்லை மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டு வேறு எங்கேயா வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். நான் தமிழ் மீடியம் தான், நான் 8 ஹவர்ஸ் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் ஃபேமிலி இல்லாமல் என்னை நானே தான் பார்த்துட்ருக்கேன். என்னால் இது பண்ண முடியும்னா நீங்கள் எங்கேயோ இருந்து இதை கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் மேபி ஏதோ ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ஒரு 1% மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு அது போதும். ப்ளஸ் நானுமே வளர்கிறத நான் வந்து கண்கூடாக பார்க்கணும். அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே தான், இதில் மியூசிக் இருக்காது, எடிட்டிங் இருக்காது, பேக்ரவுண்ட் நல்லா இருக்காது. இன்ஃபேக்ட் இங்கே மேலெலாம் பார்த்தீங்கன்னா டப்பாலாம் தொங்கிட்டு இருக்கும். வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் டப்பா அதெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக என்னுடைய குவார்ட்டர்ஸ் வேணால் ஒரு முறை நான்
வீடியோ மட்டும் எடுத்து போடுறேன். இங்கே மோஸ்ட்லி புக்ஸு பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் நான் வாங்கி போட்டது தான். என் சேலரியில் வாங்கி போட்டது. இது இல்லாமல் நிறைய இருக்குது. அதோட நான் புக்ஸுக்கு மட்டும் இந்த 1.5 வருஷம் சேலரியில் ஒரு 2லேருந்து 2.5 லேக் கிட்ட வாங்கி போட்டிருக்கேன். நான் புக்ஸு மட்டும் வேணால் இப்போ காட்டலாமா வேணாம்? சரி ஓகே. நான் ஆக்சுவலாக வீடியோ எண்டிங்கில் வந்து நான் புக்ஸ் நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இங்கே இருக்குது. இது இல்லாமல் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என் சீனியர் எம்ஓ ஒருத்தர் இருக்கார். அவருடைய குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் புக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அங்கே அதை நான் காட்ட முடியாது, அவருடைய குவார்ட்டர்ஸு. இப்போதைக்கு இது இவ்வளோ தான் இருக்குது. ஓகே. இப்போ அடுத்து நீ இனிமேல் என்ன பண்ண போகிற இந்த இது சேனல்லாம் ஆக்சுவலாக வீக்லி பிளானர் மாதிரி ஒன்று போடலான்னு இருக்கேன். இந்த வீக்கோட ஸ்டார்டிங் ஐ மீன் மண்டே அந்த மாதிரி வந்து இந்த வீக்கில் வந்து இந்த சப்ஜெக்டில் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு டெய்லி வந்து ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ் மட்டும் தான். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் தான் போடலான்னு இருக்கேன். எல்லா ஃபுல் மொடியூலில் அந்த மாதிரி போகிற ஐடியா எதுவும் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ் மட்டும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு லைவாக ஐ மீன் கேமரா முன்னாடி கொஞ்சம் இப்படி கிராஸில், ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீனை காட்டினா வந்து காப்பி ரைட்னு போட்டு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. அதனால் கொஞ்சம் கிராஸில் வச்சுட்டு லைவாக வந்து டெஸ்ட்டை போட்டு டெஸ்ட்டோட ரிசல்ட்டை லைவாக காட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஜிடி போகலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா ஜிடி வந்து ஏதோ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஸ்டார்ட் ஆகும், மண்டே மார்னிங் வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் எப்படி பண்ணுவேன்னா, யூஸ்வலாகவே நான் முன்னே பண்ணிகிட்டு இருந்தது சண்டே ஆர் மண்டே மார்னிங் போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் மறுநாள் வந்து உடனே ரிசல்ட் வரும், உடனே எனக்கு ரிவைஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். நான் பண்ணுறது இப்படி. அதை பார்க்குறவங்க மேபி அவங்களுக்கு எந்தெந்த டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் போட்டுக்கோங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஜிடி போடணும், ஜிடி இதை பண்ணணும். அதே மாதிரி வீக் எண்டில் வந்து நான் போட்ட பிளானுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது பண்ணியிருக்கேனா அதுக்கேற்ற மாதிரி அப்ரைசல் மாதிரி எனக்கு நானே செல்ஃப் அப்ரைசல் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். மந்த் எண்டில் டோட்டலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்றது ஒரு கன்சாலிடேட்டட் இதுவாக போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி வர நீட் பிஜி 2026 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். இதுக்கு மேலே அப்புறம் இதையும் சொல்ல மாட்டேன். இந்த நான் தான் சொன்னேன், எடிட் பண்ணாமல் நான் போட்டுருக்கிறதால இந்த கொட்டாய் விடுறது, தலையை சொறியறது இதெல்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும். கொஞ்சம் பொறுத்துட்டு பாருங்கள். கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோவில் ஏதாவது நான் தப்பாக பேசுகிறேன்னா உடனே வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி பேசுகிறது தப்பு அப்படின்னு. ஏன்னா நான் அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, என் பேச்சு திறமை அந்தளவுக்குலாம் கிடையாது. ஒரு சில டைமில் லூஸ் ஸ்டாக்லாம் விட்டுருவேன். நம்ம எதாவது நினச்ச நான் உள்ளே ஒன்று நினைப்போம், வாயில் ஒன்று வந்துடும். அந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்லாம் விட்டு மாட்டினதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் தப்பாக ஏதாவது பேசிட்டேன்னா தயவு செஞ்சு உடனே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என்னால் தப்பாக பேசுனது எடுக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ இந்த வீடியோவை நான் ஆக்சுவலாக செகண்ட் டைம் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னென்னா முறை எடுக்கும்போது பேட்டரி நடுவில் கட் ஆகிடுச்சு. ஐ மீன் பேட்டரி வந்து லோ ஆகி தானாக ஆஃப் ஆகிடுச்சு கேமரா. திரும்ப இப்போ முதலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னால் திரும்ப வந்து இது செஞ்சு இது பண்ண முடியாது. ஸோ என்னோடய மிஸ்டேக்ஸ் அதில் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணணும்னு நினச்சேன்னா இன்னும் நான் வீடியோ எடுக்கணும், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு வேஸ்ட் ஆகும். இப்போதைக்கு இவ்வளோ தான். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக டைம் வந்து இப்போது 7:17, டேட் வந்து 3rd நவம்பர். இன்றைக்கி வந்து Day 2 நீட் பிஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. நேற்று ஆக்சுவலாக 1 hour தான் படித்தேன். இப்போ 7:17னா இப்போ திரும்ப நான் இது எல்லாத்தையும் வீடியோ முடிச்சு அப்லோட் பண்ணதுக்குள்ள ஒரு 7:30 ஆகிடும். 7:30க்கு உட்காந்தேன்னா திரும்ப ஒரு 8:30, 9 அந்த மாதிரி அது வரைக்கும் இழுப்பேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என்னென்னா என்னால் கண்டினியூஸாக 4 hours 5 hours போட முடியாது. அதுக்கு ரீசனையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் இருங்க. இது தெரியுதுல்ல, இதுதான் வந்து ஆக்சுவலாக கோப்ரோவோட பேட்ரிஸ். இது வந்து தனியாக வாங்கினது, கோப்ரோட அஃபிஷியல் பேட்ரிஸ் கிடையாது. இந்த பேட்ரிஸ்லாம் எனக்கு வீடியோக்குன்னு நான் போட்டேன்னா ஆக்சுவலாக கேமராவில் போட்டு 1 hourக்குள்ளே மொத்தம் ட்ரெயின் ஆகிடுது. அதுக்கு மேலே வந்து வரமாட்டேங்குது. அதனால தான் மோஸ்ட்லி 1 hour வீடியோ தான் வரும். என்கிட்ட டோட்டலாக 4 பேட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ 4 பேட்ரிஸ் இருக்குன்னா 1 hour போட்டாலும் என்னால் மேக்ஸிமம் 4 hours தான் வீடியோ போட முடியும். இப்போ ஓகே, அப்போ அப்படியே அந்த புக்ஸு அதெல்லாம் மட்டும் நான் காட்டிடுறேன். நான் புக்ஸ் ஹெட்டிங்லாம் காட்ட வரும்ல, மொத்தமாக காட்டிடுறேன். ஆக்சுவலாக 3 ஷெல்ஃபுக்கு வந்து இந்த ரூமில் 3 ஷெல்ஃபுக்கு புக்ஸ் இருக்குது. இது வந்து ஷெல்ஃப் நம்பர் 1, இது வந்து ஷெல்ஃப் நம்பர் 2, இது வந்து ஷெல்ஃப் நம்பர் 3. இது இல்லாமல் கீழே வந்து இது எக்ஸாம் புக்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ரீடிங் ரூம்லேயே கெஸ்ட்டு வந்தாங்கன்னா படுக்கணும்னு பெட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பேச்சுலர் ரூம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னுடைய பெட்ரூமு. அந்த போர்டில் பிளான் அதுன்னு போட்டிருப்பேன், அதாவது படிக்க வேணாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் புக்ஸு, நோட்டு கீழே வந்து புக்ஸ் இன்னும் இருக்குது. இங்கே கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. திரும்ப இது என்னுடைய பழைய புக்ஸு, நான் 2022 to 23 படித்த புக்ஸு இருந்தாலும் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் புக்ஸு தான். இது இல்லாமல் இன்னும் புக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இதுதான் பேச்சுலர்ஸ் கிச்சன். ரொம்ப பெருசாலாம் எதுவும் இருக்காது, சும்மா ரெடி டு ஈட் மாதிரி ஒரு சில திங்ஸ் கொண்டு வச்சுருப்பேன். இது வந்து ரூமோட என்ட்ரன்ஸு. இங்கேயே ஷூ ரேக்லாம் கிடையாது, ஷூ மட்டும் கீழே வச்சுருக்கேன். ஜிம்மு வாங்கி போட்டிருக்கேன், ஆனால் எதுவும் பண்ணல, அவ்வளோதான். என்னோட குவார்ட்டர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் அண்ட் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ
இவ்வளோ தான். இந்த செட்டப்பில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். இனிமேல் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் அதில் போட்டுக்கிறேன். பட் மிஸ்டேக் இருந்ததுன்னா மட்டும் தயங்காமல் சொல்லிவிடுங்க. இது தப்பு, இதை மட்டும் மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.